கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1:30 மணிலிருந்து 1:45 மணி வரைக்கும் நான் அந்த டைம் இருக்கும் பாருங்க. சரியா அந்த டைம்ல ஆண்டவர் என் இருதயத்துல இந்த வார்த்தையை வைக்கிறார். இந்த மாதம் கிருபையின் மாதமாய் இருக்கும். அதனால தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை என் சபைக்கு நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் அந்த ராத்திரி நேரத்தில் என்னோடு பேசினார். ஆமென், ஆமென். உடனே அந்த 1:45 மணிக்கு எழுந்து உஷா கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவர் இந்த வசனத்தை என் இருதயத்தில் பேசுறாரு, இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் என் இருதயத்தில் வைக்கிறார் என்று நான் அவளோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறேன் என்றார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு அதாவது நிச்சயமான கிருபை. எல்லாம் சொல்லுங்க, ஷோர் கிரேஸ் அல்லது ஷோர் மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அந்த தலைப்புல தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல பிரதர் என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறார், பிரதர் இந்த மாதம் எப்படி எங்களை கர்த்தர் நடத்த போகிறார், பிரதர் இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு மிக ஆவலோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் கிருபையின் மாதம். ஆமென். உங்களை கர்த்தர் கிருபையாய் நடத்த போகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 8க்கும் கிருபைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஆமென். இது 8வது மாதம். 8வது மாதத்துல கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவேன்னு சொல்லுகிறார். இந்த மாதம் கிரேஸ் மாதம், இந்த மாதம் கிருபையின் மாதம் என்று கர்த்தர் சபையில திருவலம் பற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, 8வது மாதத்துக்கும் கிருபைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன பிரதர் அப்படி, என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கவனிங்க, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார் கர்த்தர். அவங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க சொல்லுங்க? 8 பேரை வைத்து அவர்களுக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஜீவனோடு கர்த்தர் அழிவிலிருந்து பாதுகாத்தார். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, 8வது மாதத்துல இந்த பேழைக்குள்ள நோவாவாகிய நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை இந்த பேழைக்குள்ள வைத்து கிருபைகளை அதிகமாய் தந்து உங்களை பாதுகாப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வாக்கு தத்தமே எப்படி வருதுன்னா, கவனிங்க, நீங்க பாட்டு வேலை எல்லாத்தையும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிருபையை பத்தியே அவங்க நம்ம எல்லாரும் பாடினதை நீங்க பார்த்திருக்க முடியும். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றார், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கொடுப்பேன்றார். ஆமென். நிச்சயமான கிருபை. எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, மாறாத கிருபை, சத்தியமான கிருபை, ஒழிந்து போகாத கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற உறுப்புகள் ஒன்றும் ஒழிந்து போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவருடைய வார்த்தை எப்படி ஒழிந்து போகாதோ அதே போல இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபையும் ஒழிந்து போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தாவீதுக்கு கொடுத்த கிருபை அப்படிப்பட்ட கிருபையாம். ஆமென். அதாவது பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர் மேலேயும் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். கிருபையை கொடுத்து அவர்களை நடத்துகிறார், கிருபையை கொடுத்து அவர்களை தாங்குகிறார். ஆனா தாவீது மட்டும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னன்னா, அவருக்கு கொடுத்த கிருபை எப்படியப்பட்டதுன்னா நிச்சயமான கிருபை. ஆமென், ஆமென். கவனிங்க, நிச்சயமான கிருபையா.
அது மாறாத கிருபையா. ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த கிருபை மாறாத கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு நாளும் ஒழிந்து போகாத கிருபை என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த மாச கர்த்தர் ஒரு சைன் பண்ண விரும்புறார் நம்ம சபையில. என்ன சைன் தெரியுமா? ஷூரிட்டி சைன். என்னங்க? நம்ம யாருக்கிட்ட பணம் வாங்கினா ஷூரிட்டிக்காக நம்ம ஒருத்தரை கூப்பிடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால சைன் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷூரிட்டி சைன் அதுதான். ஆமென். நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், என் பிள்ளைங்களுக்கு நிச்சயமா இந்த கிருபை உண்டாகணும். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பைபிள்ல நிறைய பேருக்கு ஆண்டவர் ஷூரிட்டி கொடுத்திருக்கிறார். நீங்க ஆபிரகாம் எடுத்தீங்கன்னா ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார் 17-19 ஆதியாகமத்துல, எடுக்க வேண்டாம், நமக்கு டைம் வேகமா ஓடிட்டு இருக்கு, அதனால எவ்வளவு சீக்கிரம் என்னால் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க நான் விரும்புகிறேன், தயவு செய்து நீங்க என்னை கவனிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கவனிங்க அருமையானவர்களே. அதாவது ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே வானத்தை அண்ணார்ந்து பாரு, பூமியை கொஞ்சம் நோக்கி பாரு, அவைகள் எல்லாம் எப்படி பெருகி இருக்கிறதோ அது போல உன் சந்ததியை நான் இவ்வண்ணமாய் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். ஷூரிட்டி கொடுக்கிறார். ஷூரிட்டி கொடுத்து அடுத்த முறை கர்த்தர் ஆபிரகாமை சந்திச்சு சொல்றாரு, ஒரு உற்பவ காலம் வரும், அந்த காலத்துல உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஈசாக்குன்னு பேரும் சொல்லிட்டார். அல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடியே பேர் கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஷூரிட்டி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். அநேகருக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிரதர் சிஸ்டர், அவர் ஷூரிட்டி கொடுக்கிறாருன்னு அர்த்தம். ஆமென். இப்படி வேதம் முழுக்க நிறைய பேருக்கு கர்த்தர் ஷூரிட்டி கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடியும். ஆமென். இன்னைக்கும் அதே கர்த்தர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அதே கர்த்தர் நம்முடைய சபையில வெளிப்பட்டு அருமையானவர்களே மாறாத கிருபையை 2 கொரிந்தியர் 12:8 நீங்க 7 வாசிச்சீங்கன்னா எடுக்க வேணாம், அப்படியே கவனிங்க. 2 கொரிந்தியர்ல ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர்கிட்ட தனக்கு கொடுக்கப்பட்ட முள்ளி நிமித்தமாக 3 முறை ஜெபித்தாராம். எத்தனை முறை ஜெபித்தாருங்க? சத்தமா சொல்லுங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னிடத்தில் இருக்கிற பலவீனத்திற்காக அந்த பலவீனம் நீங்கும்படி, அந்த முள்ளு நீங்கும்படி 3 தடவை பவுல் என்ன பண்றாருன்னா ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பவுலை கூப்பிட்டு, பவுலே உன் பலவீனம் உனக்குள்ள இருக்கிறது உண்மைதான், ஆனா உனக்கு நான் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறேன். அது என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும்ன்ற. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த ஆராதனைக்கு நீங்க கூட அப்போஸ்தலனாகிய பவுலை போல வந்திருக்கலாம். பிரதர், எனக்கு இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கு பிரதர், பிரதர் எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கு பிரதர், பிரதர் என்னுடைய கண்ணீர் இப்படியா இருக்கு பிரதர், பிரதர் என்னுடைய ஜெபங்கள் இப்படியா இருக்கு பிரதர், என்னுடைய காத்திருப்பின் நாட்கள் இப்படியா இருக்கு பிரதர், என் கடன் பிரச்சனை இப்படியா இருக்கு பிரதர், என்னுடைய தேவைகள் இவ்வண்ணமா இருக்கு பிரதர். நீங்க ஒரு கோடு போட்டு அதுல உங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எது வேணா எழுதுங்க. கர்த்தர் அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் கொடுக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க தேவைகள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாங்க, அதை கிருபை சந்திக்கின்றார். ஆமென். அவர் கிருபை உங்களுக்கு போதும். உங்க பலவீனங்கள் எது வேணாலும் இருக்கலாம், அவருடைய கிருபை உங்க பலவீனத்துல பலனை தந்து நடத்தும். அல்லேலூயா. உங்க தேவைகள் எது வேணாலும் இருக்கலாம், உங்க ஜெபங்கள் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அன்றைக்கு பவுலை வார்த்தையை தந்து கிருபைகளை தந்து தேற்றின அதே கர்த்தர் நம்முடைய சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நமக்கும் அதே வார்த்தையை கொடுக்கிறார். என் கிருபை உங்களுக்கு போதும்னு. உங்க பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்குன்றார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உங்க வியாதியில கிருபை பெருகிறத நீங்க பார்க்க முடியும். உங்க போராட்டத்துல ஒரு கிருபை இந்த மாதம் பெருகுகிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா.
உங்க பிரச்சனையில, உங்க கண்ணீர்ல, உங்க காத்திருப்பின் நாட்கள்ல சிஸ்டர் பிரதர் ஆண்டவர் சொல்றார், கிருபை பெருகுகிறதை நீங்க பார்க்க முடியும்னு கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது, இந்த நிச்சயமான கிருபை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்னென்ன நடக்கும், தாவீதின் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, அந்த காரியங்களை தான் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கவனிங்க, இந்த நிச்சயமான கிருபை தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது தாவீதின் வாழ்க்கையில என்னென்ன நடந்தது, இன்றைக்கு இந்த மாதம், இந்த புதிய மாதத்துல கர்த்தர் அதே நிச்சயமான கிருபையை உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அதை தான் நம்ம சற்று தியானிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? முதல் காரியம், நிச்சயமான கிருபை பொய் சொல்லாது. எல்லாம் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நிச்சயமான கிருபையை கொடுப்பாரானால் அந்த கிருபை பொய் சொல்லாது. ஆமென். ஆமென். வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும். ஆமென். இதுவரைக்கும் தாமதித்துக் கொண்டிருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து உங்களிடத்துல சேரும். அல்லேலூயா. அது பொய் சொல்லாது. ஆமென். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 89:33 இருந்து நான் வாசிக்கிறேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. சொல்லிட்டு 34 பாருங்க, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் 35 ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில். இங்க பாருங்க, இந்த கிருபையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமான கிருபைக்கு மாத்திரம் ஒரு வார்த்தையை கூட்டுறார். என்னன்னா 35ல ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் என்ன பண்றேன்னா ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்றார். அல்லேலூயா. சபையில உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? அருமையானவர்களே, தாவீதை போல பார்க்கிறார். ஆமென். உங்களை என்னை தாவீதுக்களாய் பார்க்கிறார். ஆமென். அதனாலதான் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, அன்றைக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கொடுப்பேன்றார். ஆமென். ஏங்க இந்த நிச்சயமான கிருபை? ஏன் பிரதர் இந்த மாறாத கிருபை, மனிதனால அழிக்க முடியாத கிருபை ஏன் பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய தாமதித்து கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நிறைய காரியம் அப்படியே பெண்டிங்ல இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் தாவீதுக்கு இந்த நிச்சயமான கிருபைகள் கொடுத்தார் அல்லவா. கொடுத்து என்ன கவனிங்க, அவன் சின்ன பையனா இருக்கும் பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். இப்ப நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. நீங்க சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நடக்கிற எல்லா காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவா மாறுவதற்கு ஒரே ஒரு % கூட வழியே இல்லை. ஆமென். எப்ப வேணாலும் சவுல் கொல்றதுக்கு தயாரா இருக்கிறான். தாவீதே சொல்றாரு என்னன்னா, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் அப்படின்றாரு பாருங்க. அப்படி சொல்ற அவரு, கர்த்தர் அவனை சந்தித்து ஒரு நாள் வந்தது. அந்த நாள் கர்த்தர் தாவீதை சந்தித்து அவனை ராஜாவாய் மாற்றினார். ஆமென். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவன் ராஜாங்கத்தை நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலையும் அவன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. மிக அற்புதமான ஆட்சிங்க அவனுடைய ஆட்சி. ஆமென். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குங்களா இல்லையா? இந்திய தேசத்துக்கு என்ன கொடிங்க? மூவண்ண கொடி. அது போல இஸ்ரவேலுக்கு ஒரு கொடி இருக்கு. அது என்ன கொடினா, வெள்ளை பேக்ரவுண்ட்ல வெள்ளை கலர்ல இருக்கும், அதுல நடுவுல மாத்திரம் நட்சத்திரம் இருக்கும். அது என்ன நட்சத்திரம்னா, எல்லாரும் சொல்றாங்க தாவீதி நட்சத்திரம்ன்றாங்க. என்னங்க அப்படின்னா என்னங்க? ஏங்க வெள்ளை கொடியில நட்சத்திரத்தை போட்டிருக்கிறீங்க, அது தாவீது நட்சத்திரம்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்னங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தாவீதின் காலம் திரும்ப வரணும். தாவீது ஆட்சி செய்தாரு, அதே போல ஒரு காலம் எங்களுக்கு இன்னைக்கு வந்தா நல்லா இருக்குங்க. அதனால தான் நாங்க சிம்பாலிக்கா தாவீதின் நட்சத்திரத்தை போட்டிருக்கிறோம். எங்கள் தேசம் தாவீது அன்றைக்கு ஆண்ட காலம் போல மாறணும்னு விரும்புறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன பையன், என்ன கவனிங்க,
தாவீதை கர்த்தர் சந்தித்தது சாதாரணமானதல்ல. இங்க பாருங்க, அவனுக்கு முன்னாடி 7 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? சாமுவேல் வந்து கேட்கிறாரு ஈசாய் கிட்ட, உன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுப்பா, கர்த்தர் உங்க பிள்ளைகளை பார்க்கும்படி சொல்றாருன்னு. ஈசாய் முதல் பையனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அரசாங்கத்துல வேலை செய்யறவன், மிக பலசாலி, அவனுக்கு நிறைய திறமைகள் இருந்தது. கவனிங்க, அவன் வந்து நின்ன உடனே எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க இவன் தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்த மனிதன் சொல்லி. ஆனா கர்த்தர் சொல்றாரு இவன் இல்லைன்றார். அவங்க அப்பாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னது இவன் இல்லையா, சரி அடுத்து நம்ம 2வது பிள்ளையை கொண்டு வருவோம். இப்படி கிட்டத்தட்ட 7 பிள்ளைகளை அவன் என்ன பண்றான், கொண்டு வரான். கர்த்தர் சொல்றாரு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நானோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர்ன்றார். அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர். மேலோட்டத்துல ஜனங்கள் பார்த்த அந்த அவனுங்க மனுஷங்க செலக்ட் பண்ணதையெல்லாம் கர்த்தர் செலக்ட் பண்ணல. வசனம் சொல்லுகிறது, நீங்க யோசிக்கிறபடியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைன்றார். உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். பாருங்க, 7 பேரை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல இல்ல. சாமுவேலே சோர்ந்து போயிட்டார். சாமுவேல் சோர்ந்து போய், ஏன்பா ஈசாய் உனக்கு வேற யாருன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க, கேட்டா அவன் சொல்றான், ஆமா ஆமா கடைசியா ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சி மறந்துட்டு பாருங்க அப்படின்றான். பாருங்க. ஆமே. நிறைய நேரத்துல உங்களை மறக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். ஆனா நீங்க தான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க தான் கிருபைக்கு பாத்திரமான்கள். அல்லேலூயா. உங்க மேல என் மேலதான் கர்த்தருடைய கிருபை வந்து இருக்கிறது. அல்லேலூயா. தாவீதை மறந்தாச்சு எல்லாரும். சாமுவேல் ஞாபகப்படுத்துறாரு, யாராச்சும் அவ்வளவுதான் உங்க பிள்ளையா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல இன்னொரு பையன் இருக்கிறான் அப்படின்றாங்க. பாருங்க, சரி கூப்பிட்டு வா அப்படின்னா அவனை கூப்பிட்டு வராங்க. அவனை வந்து ஒரு விருப்பம் இல்லாதான் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒரு பெரிய திறமைகள் கிடையாது, அவன் வந்து அவனுக்கு வயசும் கிடையாது, அனுபவங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா அவனை வேண்டாம் வெறுப்பாதான் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து மகா சபைக்கு முன்னாடி அவனை நிக்க வைக்கிறாங்க. பாருங்க, மனுஷெல்லாம் நினைக்கிறாங்க இல்ல இல்ல இவனை ரிஜெக்ட் பண்ணி, இவனும் ரிஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்றார் சாமுவேலை, இவன் மேலதான் என் நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன் அப்படின்ற, இவனைத்தான் நான் ராஜாவாய் மாற்ற போகிறேன்றார். அல்லேலூயா. என் கிருபைய தாவீதின் மேல நான் வைக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களை பார்த்து அதே வார்த்தை வருகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு கொடுப்பேன்னு. ஆமென். அந்த கிருபை பொய் சொல்லாதுங்க. வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நான் தாவீதுக்கு பொய் சொல்லேன். இந்த வசனத்தை வாசிருங்க ஒரு முறை. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சொல்லுங்க, பொய் சொல்லேன். நீங்க தாங்க அந்த தாவீது. ஆமென். சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பொய் சொல்லல. ஆமென். அவர் பொய் சொல்லாத தேவன். ஆமென். பொய் சொல்ல அவர் யார் இல்ல, அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆமென். அவர் சொன்னா சொன்னதுதாங்க, அவர் ஒரு முறை சொன்னா சொன்னதுதான். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுப்பேன்னு சொன்னா சொன்னதுதான். இந்த மாசத்துல நீங்க அந்த கிருபையை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கிருபை இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இது வரைக்கும் பெண்டிங்கா இருந்துச்சு இல்லையா, இது வரைக்கும் தாமதித்து கொண்டிருந்தது இல்லையா, அது எல்லாம் இந்த கிருபையின் அடிப்படையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். இது வரைக்கும் நீங்க ஏங்கி தவித்து கொண்டிருந்த எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அநேகரை கர்த்தர் சாட்சியா நிறுத்ததான் போகிறார். ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கவனிங்க, அட ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணே இருக்கலாங்க, சில நேரத்தில் அவர் செய்வாருங்க போனா போதுன்னு, சில நேரத்தில் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டாருங்க. அவருக்கா எப்போ ஞாபகம் வரும் அப்போ செய்வாருங்க, அவருக்கு மறந்துச்சுன்னா செய்ய அவர் ஒன்றும் பாஸ்டர் கிடையாது. ஞாபகம் வந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறதுக்கும், மறந்துட்டா அப்படியே விட்டுறதுக்கும் அவர் கர்த்தர். சொல்லுங்க, நான் தான் திடீர்னு ஞாபகம் வரும், ஃபோன் பண்ணுவேன், விசாரிப்பேன், மறந்துடுச்சுன்னா அச்சோ இவங்களை மறந்துட்டுமே அப்படின்னு கஷ்டப்படுவேன். ஆனா அவரு மறக்கிற தெய்வன் அல்ல. ஆமென். வசனத்தில் ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க, அதனால தான் உங்களை அவர் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். ஆமென். உங்களை தொடுகிறவன், சொல்லுங்க எல்லாரும், அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாருங்க கர்த்தர்.
நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை சபைக்கு சொல்றார் கர்த்தர், உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க விசேஷமானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நிச்சயமா நடக்குங்க, அவர் பொய் சொல்லலைங்க. ஆமென். இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வந்தது இல்லையா? எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீங்க வச்சு ஜெபிச்சுட்டு வந்தீங்க இல்லையா? இந்த மாசம் இது நடந்துராதா, இந்த வாரம் இது நடந்துராதா, ஓ எனக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கே இது நடந்துராதான்னு சொல்லி எத்தனை முறை ஏங்கி இருக்கீங்க. இந்த மாசம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாவீதுக்கு பொய் சொல்ல, அது நடக்கும்ன்றார். உங்களுக்கு நடக்குங்க. காரணம் கிருபையின் அடிப்படையில், உங்க ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல, உங்க பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்ல, அது கிருபையின் அடிப்படையில் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டது, அவனை ராஜாவாய் மாற்றினது, அவனுக்கு ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தது, அவன் வாழ்க்கையில அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து அவனுக்கு சொன்னது, அவன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவனுக்கு செய்து பொய் சொல்லாமல் நடத்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றினாரே, அதே கர்த்தர் உங்களுக்கும் பொய் சொல்லலைங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப முதல்ல சொல்லிடுங்க, நிச்சயமான கிருபை என்ன செய்யும்னா பொய் சொல்லாது. சொல்லுங்க, பொய் சொல்ல. நிச்சயமான கிருபை என்ன பண்ணாதுங்க? தாவீதுக்கு எங்கன்னா பொய் சொல்லிச்சா? எல்லாம் நடந்து முடிஞ்சுதா? சொல்லுங்க, உங்களுக்கு நடந்து முடியும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவார். அவைகள் தீமைக்கானதல்ல. இந்த மாசம் கர்த்தர் சொல்றார், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், கிருபைக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுவேன், நிச்சயமான கிருபை வந்தா என்ன நடக்கும்னா, நிச்சயமான கிருபை என்ன செய்யும்னா உங்களை விட்டு கொடுக்காது. என்ன சொல்லுங்க? உங்களை என்ன பண்ணாதுங்க? முதல்ல நான் சொன்னேன், அது பொய் சொல்லாது. நிச்சயமான கிருபை என்ன பண்ணாதுங்க? பொய் சொல்ல. இப்ப நான் சொல்லுவேன், ரெண்டாவது, நிச்சயமான கிருபை உங்களை விட்டு கொடுக்காது. சாத்தான் கையிலையோ மனுஷர் கையிலையோ உங்களை விட்டு கொடுக்காது. ஆமென், ஆமென். தாவீது வாழ்க்கையில் இது நடந்துச்சா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. அவன் சின்ன பையன் தான், ஆடு மேய்க்கிறான் தான். ஒரு முறை பெரிய சிங்கம் வருது, கர்த்தர் அவனுக்கு பலனை தந்து பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து அவனை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார். ஆமென். இன்னொரு முறை அதே மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் பாருங்க, கரடி வருது பாருங்க, கவனிங்க, கரடி வருது பாருங்க, கரடியின் வாய்க்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாவீதை தப்புவித்தார்னு பார்க்க. ஆமென். இதெல்லாம் விடுங்க, எதர்ச்சியா வந்தது. கர்த்தர் அற்புதமா அவனோடு தாவீதோடு இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அவங்களுக்கு கர்த்தர், அவங்களுக்கு அந்த மிருகங்களுக்கு கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கல. ஆமென். இப்போ என்ன நடக்குதுன்னா, கோலியாத்துன்ற ஒரு பெரிய ராட்சதம் வரான் பாருங்க. யாருங்க வர்றது? இந்த கோலியாத்தை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அவன் போட்டிருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், அவனுடைய கேடகங்கள், அவன் வச்சிருந்த கத்தி, அவனுடைய ஹைட்டு, இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அவன் அந்தி கிறிஸ்துக்கு அடையாளமானவன். என்னங்க? அதாவது அவன் போட்டிருந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 666 வருங்க. என்னங்க சொல்லுங்க? அவன் யாருக்கு அடையாளம்னா அந்தி கிறிஸ்துக்கு அடையாளம். அருமையானவர்களே, கர்த்தர் மிருகத்துக்கும் அவனை ஒப்பு கொடுக்கல, சாத்தான் கையிலையும் தாவீதை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென். அந்த மிருகங்கள்லாம் எதர்ச்சியா வந்ததுங்க, ஆனாலும் கர்த்தர் தப்பி வைக்கிறார். ஆனா இங்க இவனே பிரச்சனைக்கு போறான். ஆமென். அவன் 40 நாள் அளவும் பெரிய சத்தமிடுறான், உங்களில் யாராச்சும் ஒருத்த வந்து என்கிட்ட சண்டை போடட்டும், நாங்க என்கிட்ட ஒண்டி கொண்டி நிக்கட்டும், என்ன ஜெயிச்சிங்கன்னா நாங்க மொத்த பேரும் உங்களுக்கு அடிமை, ஆனா நாங்க ஜெயித்தா நீங்க எங்களுக்கு அடிமைன்றான். ஆமென். இது மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 நாள் அளவும் அவன் சத்தம் போடுறான் பாருங்க. இங்க பாருங்க, 40 நாள் 2 முறை வருவான். அப்ப எத்தனை முறை வந்திருப்பான்? 80 முறை அவன் பேசியிருக்கிறான். ஆமென். இப்பதான் இந்த சந்தர்ப்பத்துல கர்த்தர் தாவீதை அனுப்பிச்சு விடுறாரு பாருங்க. தாவீதை முதல்ல எல்லாரும் அற்பமா பாக்குறாங்க. என்னங்க? அற்பமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, என்ன கவனிங்களேன், சில நேரத்துல மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. ஆமென். தாவீது போய் நான் கோலியாத்தோட சண்டை போறேன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. ஏன்னா அவன் சின்ன பையன்,
ஆடு மேய்க்கிறவன், முன்ன பின்ன அவன் யுத்தம் செஞ்சு பழக்கம் இல்லை. ஆனா கோலியாத்து யுத்த வீரன். ஆமென். சவுல் சொல்லும் போதே அதான் சொல்றான், டேய் கோலியாத்து சாதாரணமானவன் அல்ல, அவன் யுத்த வீரன், அவன் யுத்தத்தை பிராக்டிஸ் பண்ணவன், அவன் பிறக்கும் பொழுதே யுத்த வீரனா இருந்தான். ஆனா நீ சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாருங்க. ஆமென். ஆனா கவனிங்க, உலகம் பார்க்கிறபடி கர்த்தர் நம்மளை பார்க்கறது இல்லை. ஆமென். நம்ம சொல்லுவோம், நானே ஒரு பலவீனமான பாண்டம் பிரதர் அப்படின்னுவீங்க. உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், உங்க பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கு. ஆமென். உங்க பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கி உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது எல்லாம் அற்பமா பார்க்கிறாங்க, ஆனா கர்த்தர் பார்த்த பார்வை வேற. எல்லா மனிதர்களும் கோலியாத்தை பலசாலியா பார்க்கிறார்கள், ஆனா கர்த்தரோ தாவீதை பலசாலியை பார்த்தார். ஆமென். ஆமென். கவனிங்க, கோலியாத் போய் நிக்கிறான், தாவீது நிக்கிறான், இவன் தேடுறான், எங்கடா யாரோ சண்டைக்கு வரேன்னாங்களே ஒத்திக்கு ஒத்த தேடுறான் பாருங்க. தேடினா ஆளை காணும். என்னடா விளையாடுறீங்களா, எங்கடா ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா தாவீது குட்டியா நின்னுகிறாரு. இவன் யாரா அப்படின்னு சொல்லி அவன் கையை பார்த்தா அவன் கையில கேடகமும் இல்லை, கத்தி இல்லை, கல்லு மட்டும் இருக்குது. அவனுக்கே சிரிப்பு வந்துச்சு, ஏண்டா நான் என்ன நாயா கல் எடுத்துன்னு அடிக்கிறதுக்குன்றான் பாருங்க. ஆமே. ஆனா கடைசியில் என்ன தெரியுமா ஆச்சுங்க, நாய் அடிக்கிற மாதிரி அவனை அடிச்சார் கர்த்தர். அல்லேலூயா. உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, உங்க சத்துரு கையில உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். என்ன ஆமேனே காணோம். இங்க கவனிங்க, பிள்ளைங்களை விட்டுருங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வார்த்தையை மிஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. சிஸ்டர் பிரதர், உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். நிச்சயமான கிருபை வந்துச்சுன்னா உங்களை யாரு கையில கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். சாத்தான் கையில விட்டு கொடுக்க மாட்டார், மனுஷன் கையில விட்டு கொடுக்க மாட்டார். பாட்டுக்காரர் இப்படிதான் பாடுறாரு, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷர் கையிலும். எல்லாரும் சொல்லுங்க, ஓஹோ விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷர் கையில் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க, எந்த மனுஷ உதவல நீங்க நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும். இந்த மாசம் எந்த வியாதிக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், எந்த போராட்டத்துக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் எழும்பி நின்னாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை பில்லி சுனியங்கள் எழுந்து நின்னாலும், உங்க வீட்டு பக்கத்துல எத்தனை எலுமிச்சை பழம் போட்டாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் நிச்சயமான கிருபை செய்கிற காரியம். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். தாவீதை சிமேயி தூஷிக்கிறான். என்னங்க, தாவீதை யார் தூஷிக்கிறது இல்ல, அது அந்த கதை முடிஞ்சிச்சு. இப்ப வேற கதைக்கு வந்துருங்க. சிமேயி என்கிற மனுஷன் என்ன பண்றான்னு தாவீதை தூஷிக்கிறான், மண்ணு வாரி தூத்துறான். நீ செய்ததுக்கு தாண்டா இதெல்லாம், உனக்கு இன்னும் வேணும் இதுவும் வேணும்டா. பாத்தியா, சொந்த பிள்ளைய உன்னை துரத்துறான். சிமேயி தூஷிக்கிறான், மண்ணு வாரி தூத்துறான். சவுல் துரத்துறான், சொந்த பிள்ளை அப்சலோம் துரத்துறான். உயிருக்கு பயந்து ஓடுறான் தாவீது, ஒரு தப்பும் பண்ணலைங்க. தாவீது உயிருக்கு பயந்து ஓடுறான். ஆனா கர்த்தர் ஒரே ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமென். போன வாரம் கர்த்தர் உங்களோடு பேசினார் இல்லையா, இமை பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன்னு சொன்னாரே, அந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், இனி உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்றார். அல்லேலூயா. உங்க போராட்டங்களுக்கு உங்களை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். மனுஷன் கையில கர்த்தர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தாவீது நிறைய தப்பு செஞ்சார் தாங்க, இல்லைன்னு சொல்ல. பச்சைபால் இடத்துல அவர் தவறு செய்தது உண்மை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவர் கோவம் இருந்தது உண்மை. ஆனா கர்த்தர் தாவீதை தேடி வந்தார். ஆமென். தேடி அந்த கிருபை என்ன பண்ணுன்னா, நம்மளை மன்னித்து நம்மளை பரிசுத்தமாக்கி எப்படியாகிலும் அவரோடு கூட நம்மளை இணைத்து கொள்றதை தான் பார்க்கும். ஆமென். இந்த மாசம் உங்க தவறுகளையெல்லாம் கர்த்தர் மன்னித்து, உங்க அக்கிரமங்களையெல்லாம் கர்த்தர் மன்னித்து, உங்க பாவங்களையெல்லாம் கர்த்தர் நிவர்த்தி ஆக்கி கர்த்தர் அவரோடு கூட உங்களை சேர்த்து கொள்ளுகிற மாதம் இந்த மாதம். ஆமென்.
ஜனங்களை என்ன வேணான்னு எல்லாரும் சொல்றாங்க. தாவீது என்றார், ஆண்டவருக்கு மிகப்பெரிய கோபம் வருது, அது நிமித்தமா ஆண்டவர் மிகப்பெரிய வாதையை அனுப்புகிறார். பாருங்க, அந்த வாதம் வந்தாலும் கிருபை தாங்குது. ஆமென். வாதம் வர்றது உண்மை, தேவனுடைய கோபம் வர்றது உண்மை, ஆனாலும் விட்டு கொடுக்கலீங்க ஆண்டவர் தாவீதை. ஆமென். இந்த மாச கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என்னுடைய நிச்சயமான கிருபை உங்களை யார் கையில விட்டு கொடுக்காதுன்றார். அல்லேலூயா. என்ன பண்ண போறேன்னு தெரியல பிரதர், அடுத்த வேலை என்ன பண்ண போறேன் என்ன தெரியல பிரதர், கையில பணம் இல்லை பிரதர், எங்க சூழ்நிலை இப்படி இருக்கு பிரதர், சூழ்நிலையே அப்படி இருளா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை ஒரு நாள் இருளுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை மற்றவங்களை தூஷிக்கும்படி விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அதுதான் நிச்சய கிருபை. ஆமேன். சத்தமா ஆமேன். மூன்றாவது, இந்த நிச்சய கிருபை என்ன செய்யும்னா, நிச்சய கிருபை என்ன செய்யும்னா உங்களை விட்டு விலகாது. ஆமேன். சத்தமா முதல்ல சொல்லிடுங்க, என்ன பண்ணும்? பொய் சொல்லாது. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு இதுவரைக்கும் சொன்னது ஒன்றும் பொய் சொன்னதல்ல, உங்க வாழ்க்கையில பெண்டிங்கா இருந்தது எல்லாம் வந்து சேரும்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆமேன். ரெண்டாவது, உங்களை பார்த்து சொன்னார், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்றார். மூணாவது, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன்ற. நிச்சய கிருபை வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாருங்க, விலக மாட்டார். ஒரு முறை ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றார், நான் சவுலை விட்டு அவனுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய கிருபையை விலக்கிறது போல, தாவீதே, சாலமோனே, உன்னை விட்டு நான் என் கிருபை என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, விலக்க மாட்டேன்ற. ஆமேன். தாவீதுக்கு வந்த நிச்சய கிருபையில அந்த கிருபை என்ன பண்ணும் தெரியுமா? அவனை விட்டு விலகவே விலகாத ஒரு கிருபை. ஆமேன். உங்களை விட்டு விலகாது. ஆமேன். சத்தம் ஆமேன். நீங்க ஜெபிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். சொல்லுங்க, நீங்க நல்லா துதிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். நீங்க சோர்ந்து போற நேரத்துல உங்களை தட்டி எழுப்பி மீண்டும் ஓட வைக்கிறதுக்கு அது உதவி செய்யும். இந்த கிருபை உங்களை விட்டு விலகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். மாறாத கிருபை, ஒழிந்து போகாத கிருபை உங்களை விட்டு விலகாது. ஆமேன். அவர் வந்து உங்களை விட்டு போக மாட்டாருங்க. இந்த மாதம் நிச்சயமான கிருபையை தருவேன்னு சொன்னார்ல, நிச்சயமான கிருபையில என்ன நடக்கும் தெரியுமா? நிச்சயமான கிருபை வந்தா அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க. 3 பாயிண்ட் சொன்னேன், எல்லாரும் சொல்லிடுங்க. முதல்ல, நிச்சயமான கிருபை என்ன செய்யுங்க? நிச்சயமான கிருபை பொய் சொல்லாது, நிச்சயமான கிருபை விட்டு கொடுக்காது, நிச்சயமான கிருபை விலகாது. ஆமேன். ஆமேன். இப்ப என்ன கவனிங்க, இந்த நிச்சயமான கிருபையை நம்ம காத்து கொள்ளணும்னா தாவீது என்ன செஞ்சார்? ஏன் தாவீதுக்கு மட்டும் ஸ்பெஷலான கிருபை? ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில மட்டும் விலகாத கிருபை? ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில மட்டும் ஒழிந்து போகாத கிருபை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கவனிங்க, அவனுக்குள்ள இருந்த சில கேரக்டர் இன்னைக்கு நமக்குள்ளும் வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். நீங்களும் நானும் தாவீதா இருக்கணும். ஆமேன். தாவீதை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் என்ன பண்றது இல்ல, பொய் சொல்றது இல்ல அப்படின்றார். ஆமேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, உங்களுக்கு எனக்கும் தராரு. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால், அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்த வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? 3 காரியம் சொல்றேன். நிச்சய கிருபைன்னா என்னன்னு ஒரு 3 காரியத்தை சொன்னேன். இந்த கிருபையை நம்ம காத்து கொள்ளணும்னா, இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னா, இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கவனிங்க, ஒரு 3 காரியங்களை நான் கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1:1. தாவீதுக்குள்ள இருந்த கேரக்டர், தாவீதுக்குள்ள இருந்த என்ன கேரக்டர் தான் அவனுக்குள்ள அந்த நிச்சய கிருபையை கொண்டு வந்தது. என்ன கேரக்டர்? சங்கீதம் 1:1 பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில். எல்லாரும் கவனிங்க, தாவீதுக்குள்ள இருந்த முக்கியமான கேரக்டர், தாவீதுக்குள்ள இருந்த ஒரு உன்னதமான கேரக்டர் என்ன தெரியுங்களா? அவன் கர்த்தருடைய வேதத்தை சிநேகித்தான். ஆமேன். வேதத்தை நீங்களும் நானும் நேசிக்கணும். ஆமேன்.
நேசிச்சிங்கன்னா, அதை வாசிச்சிங்கன்னா, அதை தியானிச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமான கிருபை நிலைக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அந்த நிச்சயமான கிருபை செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தாவீது பெரிய ராஜாங்க, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாங்க, 12 கோத்திரத்துக்கும் அவன் தான் இப்ப ராஜா. என்னை கவனிங்க, அவன் கையசக்கனா எல்லாரும் அவனுடைய கட்டளைக்காய் காத்து இருக்கிறார்கள். மிகப்பெரிய ராஜா அவன், கவனிங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணானோ தெரியுமா? அவனுக்கான ஒரு பிரதியை, அதாவது அந்த காலங்கள்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பைபிள்லாம் கிடையாது. அந்த காலங்கள்லாம் மோசே எழுதின நியாயப்பிரமாணங்கள் மட்டும்தான் இருந்தது. கவனிங்க அருமையானவர்களே, மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை அவனுக்காக ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டானோ. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ண தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் இல்லாம வரோம். நீங்க எந்த அளவுக்கு பைபிளை நேசிக்கிறீங்கன்னு உங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். உங்களுக்கு ஒரு வியாதினா கர்த்தர் ஓடி வரணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஆபரேஷன்னா அந்த ஆபரேஷன்ல ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே நீரே வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும். ஆனா நீங்க உங்களுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. நிறைய பேருக்கு கிறிஸ்டின்னு சொல்றதுக்கே கொஞ்சம் கூச்சம். நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டீங்களா, யார் சொன்னதுங்க? பொட்டு வைக்க மறந்துட்டுங்கன்னுவங்க. கவனிங்க, நீங்கள் நான் எப்படிங்க இருக்கிறோம்? வேதத்தை நீங்களும் நான் நேசிக்கிறவங்களா இருக்கிறோமா, அல்லது உங்களுக்கு வேதத்துக்கு ரொம்ப தூரம் இருக்கா? கிறிஸ்மஸ் டைமில், இல்லை திருவிருந்து டைமில், இல்லை வாரத்துக்கு ஒரு முறை அதை தட்டி எடுத்து தூசெல்லாம் தட்டிட்டு வரீங்களா? தாவீது வேதத்தை நேசிக்கிறவனாக இருந்தான் பாருங்க. அவன் சொல்றான், நான் பெரிய ராஜா தான். நான் நினைச்சேன்னா என் நேரத்தை மதுபானத்தோடு நான் செலவழிக்கலாம், என் நேரத்தை என் இருதயம் போன போக்கில் நான் செலவழிக்கலாம். அவன் சொல்றான், நான் அப்படியெல்லாம் செலவிடேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நான் போக மாட்டேன், பாவிகளுடைய வழியில் நான் நிற்க மாட்டேன், பரியாசக்காரர்கள் உட்கார்ந்து கேலி பேச்சுகளும் சிரிப்பு பேச்சுகளும் பேசுகிறார்களே அங்க நான் இருக்க மாட்டேன்றார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய சேர்க்கை எங்க தெரியுமா இருக்குது? கெச்சா விளையாடுறவங்களோட, தாய விளையாடுறவங்களோட தான் இருக்குது ஐக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுறார் பிரதர், ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறார் சிஸ்டர். நீங்க உங்க டைமை வேதத்தோட ஸ்பெண்ட் பண்ணும். தாவீது சொல்றாரு, நான் அதெல்லாம் தள்ளி, நான் ராஜா, நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்யலாம், நான் நினைச்சா என் இருதயம் போன போக்கில் நான் போகலாம். ஆனா அப்படி அல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து என் வேதத்தை நான் நேசித்து இரவும் பகலும் அதுல தியானமா இருப்பேன்றார். ஆமென். இங்க பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேதத்தை நேசிக்காதவங்களா இருக்கிறீங்க. உங்களுக்கு வேதத்துக்கு ரொம்ப தூரம். நீங்க வேதத்தை நேசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை தியானிக்கணுங்க. கர்த்தர் இன்னைக்கு என்ன பேசுறாரு என் கூட அப்படின்றது தியானிக்கணும். ஆமென். அல்லேலூயா. தியானிக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இங்க உங்களுக்கு பிரசங்கம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தினம் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கேலண்டர் பார்த்து இல்ல, ஏதோ ஒரு ஊழியக்கார அதெல்லாம் கேட்கணும், தப்பு இல்லைன்னு நான் சொல்ல. நீங்க பர்சனலா பைபிளை உட்காந்து படிச்சு இன்னைக்கு என்ன ஆண்டவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார், இன்னைக்கு என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசினாருன்றத நீங்க எடுக்கணுங்க. அப்பதான் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க வேதத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் நிச்சயமான கிருபை உங்க வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். எதுவுமே நடக்கல பிரதர், நான் அதை பண்றேன் பிரதர், இதை பண்றேன் பிரதர், நீங்க எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனா வேதத்தை நேசிக்கலனா கிருபை இருக்காது. ஆமென். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து நீங்களும் நான் என்ன பண்ணுங்க, இரவும் பகலும். பாட்டுக்காரர் பாடுறாரு பாருங்க, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். சொல்லுங்க, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும்,
இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறே அப்படி நீங்க பாடணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணுங்க. ஒவ்வொரு விசுவாசியும் எதில் வளர்றீங்களோ இல்லைங்களோ என்னை கவனிங்க. பிரதர் ஒரு வீடு வச்சிருந்தேன் பிரதர், இன்னைக்கு 4 வீடு வாங்கிட்டேன் பிரதர், நல்லது. பிரதர் ஒரு கார் வச்சிருந்தேன் பிரதர், இன்னைக்கு 2-3 கார் வாங்கிட்டேன் பிரதர், நல்லது. பிரதர் இவ்வளவு சம்பாதிச்சேன் பிரதர், இன்னைக்கு நான் நிறைய சம்பாதிக்கிறேன் பிரதர், நல்லது. அதை காட்டிலும் என்னை கவனிங்க, நீங்க வேதத்தை நேசித்து அதை வாசித்து இரவும் பகலும் அது உணவு போல நீங்க எடுக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க முக்கியம். கர்த்தருடைய பார்வையில் அதுதான் விசேஷமா இருக்கும். உங்களுக்கு அப்பதான் நிச்சயமான கிருபை உண்டாகும். ஆமென். அவர் ஒன்றும் பொய் சொல்ல, நீங்க வேதத்தை நேசிக்காதனால கிருபைகள் சில நேரத்தில் வருது. பொய்யான மாயை பின்பற்றி யோனாவில் படிக்கிறோமே, கிருபைகளை போக்கடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா போக்கடிச்சிடும், பெண்டிங் ஆயிடுது. நம்மளேதான் காரணம் பெண்டிங்க்கு. நீ கர்த்தர் சொல்றார், உங்க வேதத்தை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கூட நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, நேசிக்க ஆரம்பிங்கன்றார். ஆமே சொல்லுங்க, நேசிக்கணும், இந்த வேதத்தை நேசிக்கணும். ஆமேன். இருக்கிறீங்களா? 2வது, தாவீதுக்குள்ள இருந்த மிக உன்னதமான ஒரு கேரக்டர் 2வது என்னன்னா, அவன் எப்படி இருந்தான்னா ஆலயத்தை நேசிக்கிறவனா இருந்தான். எல்லாம் சொல்லுங்க, ஆலய கூடுகன்னா அவனுக்கு அவ்வளோ பிரியம். உங்களை கேட்கட்டுங்களா, உங்களுக்கு எந்த கூடுக பிரியமா இருக்கு? சிலருக்கு உலகத்தில் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எங்கெங்க போகிறதுக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சினிமா தேட்டருக்கு போகிறதுனா ரொம்ப பிரியங்கன்னுவாங்க. உலகத்தார் சொல்கிறேன், நம்மள ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, அது வேற கதை, அதை பற்றி நான் பேசலை. சிலருக்கு உலகத்தில் போய் கேட்டிங்கன்னா எதுங்க உங்களுக்கு ரொம்ப பிரியம், அவங்க சொல்லுவாங்க சினிமா தேட்டர் பிரியுங்க. சிலர் கேளுங்க, ஹோட்டல்ஸ், நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ணும், சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும், அதுதாங்க எங்களுக்கு பிரியம். அடிக்கடிக்கு வெளியே போய் நல்ல ஆகாரத்தை உட்கொள்ளணுங்க, அது எங்களுக்கு பிரியுங்கன்னுவாங்க. சிலர் கேட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபேமிலியாக வெளியே டூர் ட்ரிப் மாதிரி போனால் அது எங்களுக்கு பிரியுங்க அப்படின்வாங்க. ஆனால் தாவீதை போய் கேளுங்க, தாவீது கிட்ட போய் மைக் கொடுத்து, தாவீதே உன்னுடைய பிரியம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், ஆலயம் தான் எனக்கு பிரியன்னுவார். ஆமென். அதனால தான் அவர் சொல்றாரு, 1000 நான் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலய பிரகாரத்தின் வாசலில் காத்திருக்கிற பாருங்க, அது எனக்கு நல்லதுன்றான். ஆமென். இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச உடனே உங்க இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும்னு ஏங்கணும். அப்பதான் நீங்க ஆலயத்தை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைனா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், இதில் யாருன்னா ஃபங்க்ஷன் வச்சிட மாட்டாங்களா, எப்படின்னா அந்த ஆலயத்தை கட் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆலயத்தை நேசிக்கலைன்னு அர்த்தம். ஆமென். நான் உங்களை கேட்குறதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை கவனிங்க. நம்ம பிரதர் சர்ச்சுக்கு போலேனா கெட்ட கனவா வருது பிரதர், சர்ச்சுக்கு போலேனா ஆபத்து எதனா வந்துடுது பிரதர், சர்ச்சுக்கு போலேனா அடிபட்டுருது பிரதர் அப்படின்றதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோமா? இல்லை உண்மையிலே நேசித்து இது என் ஆண்டவர் சந்திக்கிற இடம்னு வரீங்களா? நீங்க ஆலயத்தை நேசித்து ஆலயத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு நிச்சயமான கிருபை உண்டாகும். ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? பைபிள்ல இருந்து எஸ்தர் ராஜாத்திய ராணி ஆக்கிட்டாரு. ராணி ஆயிட்டாங்க அவங்க. இப்போ ஒரு பிரச்சனை வருது, அவங்க என்ன பண்றாங்கன்னா ராஜாவை பார்க்கணும். இப்போ யாருங்க பார்க்கணும்? அவங்க ராஜாவை இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நான் என் ராஜாவை போய் பார்ப்பேன்றான். ராஜாவை போய் பார்ப்பேன், என் ஜீவனே போனாலும் நான் ராஜாவை போய் பார்ப்பேன்னு சொல்லி அவர் ராஜ சமூகத்துல போய் ராஜாவை போய் பார்க்கறா. என்ன கவனிங்க, அவர் ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? ஆக்சுவலா பெர்மிஷன் இல்லாம ராணியே வந்தாலும் ராஜா செங்கோல் நீட்டலனா அவ உயிர் போயிடும். இப்போ ராஜா பார்க்கிறார், ராணியாகி எஸ்தர் நிக்கிறாங்க. நிக்கும் பொழுது கவனிங்க, ராஜா செங்கோலை நீட்டினான் என்று பார்க்கிறோம். ஆமென். ராஜாவின் கண்களிலே எஸ்தர் ராஜாத்திக்கு கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே என்ன கவனிங்க, உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு ராஜாவே தன் சமூகத்துக்கு வந்த தன்னுடைய ராணிக்கு கிருபையை கொடுப்பானால், செங்கோல் நீட்டுவானால்,
தேவ சமூகத்துல ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக நம்முடைய மணவாளனாகி இயேசு வரார் உங்களை சந்திக்க. ஆமென். நீங்க அவரை சந்திக்க வரீங்கன்னா உங்களுக்கு அவர் செங்கோல் நீட்ட மாட்டாராங்க. இங்கதாங்க நீங்க கிருபையை வாங்குற இடம். ஆமென். இதுதான் நீங்க கிருபையை வாங்குற இடம். வீட்டுல ஜெபிக்கிற ஜெபம்லாம் எப்படின்னா, ஒரு ராஜா எப்படி தான் மனைவிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அனுப்புவாரு, அப்படி அனுப்பி விடுவார். உங்களுக்கு வீட்டுக்கு ஆகாரம் தேவையா, பணம் தேவையா, பொருள் தேவை, எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுவார். பரலோகத்திலிருந்து எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துடும். ஆனா ஆலயத்துல வந்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடைக்கும். அது என்னன்னா கிருபை. என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க. இந்த ஆலய தேவ தரிசனத்தை மாத்த நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் தரிசனம் பார்க்கணும்னு சொல்லி 7 மலைக்கு போறான். எங்க போறாங்க? அவன் தரிசனத்தை பார்க்கணும்னு இங்க பாருங்க கியூல நிக்கிறான். போன மாசத்துல ஒரு செய்தி என்ன தெரியுமா? யாரோ ஒரு சாமியார பார்க்கணும், அவன் பாதப்படியை தொட்டு கும்பிட்டா அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு போய் செத்து போனதுதான் மிச்சம். விமோச்சனம் கிடைக்கல, அவங்களுக்கு அத்தனை பேருக்கு நரகம் தான் கிடைச்சது. இன்னைக்கு தரிசனத்தை பார்க்கறதுக்கு எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒருத்தர் உங்களுக்கு தரிசனமாகும்படி வந்து நிக்கிறார். இந்த ஆலயத்தை நேசித்து வரணுங்க. ஆமென். இங்க பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சிலர் சனிக்கிழமை ப்ரிப்பரேஷன் ஆவாங்க. நாங்க எப்ப தெரியுமா ஆகிறோம்? ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என் வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்க ஜனங்களுக்கு அடுத்த வாரம் என்ன ஆகாரத்தை வச்சிருக்கிறீங்க, என்ன வார்த்தை வச்சிருக்கிறீங்க ஆண்டவர் அந்த வாரம் முழுக்க என்கிட்ட பேசுவார். என்கிட்ட பேசிட்டே வருவார். இதான் பேசிட்டே வருவார். சனிக்கிழமையில உட்காந்து உபவாசித்து அதையெல்லாம் அப்படியே கோர்வையே எழுதி தூங்காம ஜெபிக்காம ஏதோ ஒன்று முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே அவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கினோன்னு தான் நிம்மதியே வரும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஆலயத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால நீங்க ரொம்ப நேசிக்கணும். எஸ்தருக்கு எது தெரியுங்க ரொம்ப பிரியம்? ராஜ சமூகம் தான் ரொம்ப பிரியம். ராஜாவை பார்க்கறதா ரொம்ப பிரியம். ராணி இருக்கிற இடத்துல எல்லாமே அவங்களுக்கு வருது. ஆனா அவங்களுக்கு அது பிரியம் அல்ல. எல்லாமே அவங்கள தேடி வருது, அது பிரியம் அல்ல. இவர் ராஜாவை தேடி போன அதுதான் இவளுக்கு பிரியம். நீங்களும் நானும் எஸ்தரா இருக்கணுங்க. சொல்லுங்க. ஆமென். தாவீது அப்படி இருந்தார். ஆலயத்தை நேசிக்கக்கூடியவனா இருந்தார். நீங்கள் நானும் ஆலயத்தை நேசிக்கணும். ஆபத்துக்காக அல்ல, சும்மா இருக்கணுன்றதுக்காக அல்ல, நேசித்து உண்மையான மனசோட நீங்க ஆலயத்துக்கு வந்து பாருங்க. இங்க ராஜா உங்களுக்கு நேரா செங்கோலை நீட்டுவார். கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இன்னைக்கு தமிழ் ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபம் பண்ணாங்க. என்னன்னா, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது இருதயம் என்னாச்சா? தாவீதுக்கு மனமகிழ்ச்சியா இருந்துச்சு. முருகன் கூட அடிக்கடிக்கு அந்த வசனம் சொல்லுவார். மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லுவார். கேட்டிருக்கீங்களா பாட்டு நேரத்துல? உங்க இருதயம் இருதயமோ ஆலயத்தின் பேர்ல சந்தோஷப்படணுங்க. ஆமென். சந்தோஷப்படுவீங்களா? தாவீது என்ன பண்ணாராம் தெரியுங்களா? என்ன கவனிங்க, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அதாவது இவனுக்கு தாவீதுக்கு அரண்மனையெல்லாம் கட்டியாச்சு. என்னங்க, அவன் பெட்டெல்லாம் ராஜா பெட்டு, ராஜ அரண்மனை, அவனை சுத்திலும் ராஜ மேன்மை. இன்னைக்கெல்லாம் ஏசி போட்டாதான் சில் காத்து உள்ள வரும். ஆனா அந்த காலங்கள்ல சில மரங்கள் இருந்தது, சில கற்கள் இருந்தது. அதை வச்சு ரூமை கட்டினீங்கன்னா அந்த வீடு எப்பவுமே அந்த ரூம் குளுகுளுனே இருக்கும். ஆமென். ஏசி போட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மிக சௌந்தரியமாக மிக சூப்பரான வாழ்க்கையை தான் தாவீது வாழறார். இப்ப தாவீதுக்கு என்னன்னா கவனிங்களேன், உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்து கூடாரத்துல போட்டாச்சு. அவ்வளவுதான், அவர் கடமை முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆண்டவர் ஒன்றும் கேட்கல, அவர்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் கேட்கல. ஆனா இவருக்கு என்னன்னா, ஒரு நாள் ராத்திரி படுத்து இருக்கும் போது அவர் யோசிச்சு பார்க்கறாரு. பக்கத்துல பாக்குறாரு, பஞ்சு மெத்த சுத்தி பாக்குறாரு. எல்லாமே விலை உயர்ந்த மரங்களால் ஆன வீடுகள், கட்டில்கள், மேசைகள் எல்லாம் சுத்தி பார்க்கிறாரு. எல்லாமே விலை உயர்ந்ததா இருக்கு, மிக பிரம்மாண்டமா இருக்கு. யோசிச்சுட்டு அவர் சொல்றாரு, ஐயோ, நான் இருக்கிற இடம் மட்டும் இவ்வளவு சூப்பரா இருக்கு, ஆனா என் தேவனுடைய ஆலயம் மட்டும் மச்சுப்பாவட்ட வீட்டுல இருக்குதே, கூடாரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி
அவர் சொல்றாரு, உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாரு, என் தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்ன்ற. ஆமென். ஆக்சுவலா ஆண்டவருக்கே அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்க, ஆலயத்தை கட்டணும்னு. என்னைக்கு தாவீதுக்குள்ள அந்த எண்ணம் வந்துச்சோ அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, அதுக்கு ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே இல்ல அந்த அந்த எண்ணம், நமக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. கூடா இருக்குதா, என் பிரசன்னம் நான் இறங்கி வந்து உங்களோட உலாவுறேன், உங்களை பார்க்கணும், உங்களை சந்திக்கிற ஒரு இடமா அது இருக்கட்டும், அவ்வளோதான் அவருக்கு இருந்தது. ஆனால் ஆலயத்தை கட்டி அதில் வாசம் பண்ணணும்னு ஆண்டுக்கு இல்லை. என்னைக்கு தாவீதுக்கு அந்த எண்ணம் வந்துச்சோ, என்னை கவனிங்க, அப்பொழுது ஆண்டுடைய சித்தமாகவும் அது மாறினது. ஆமென். உங்க சித்தம் என்னங்க சொல்லுங்க. ஒரு முறை செருபாபேலும் இவங்க சகரியா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் பாபிலோன்ல இருந்து கொண்டு வரார். கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கப்பா அப்படின்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, நீங்க எஸ்தரா, நெகேமியா, அதுக்கப்புறம் வந்து சகரியான் புத்தகத்தெல்லாம் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, இவங்க சொந்த வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்களாம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு நீ நிறைய சம்பாதிக்கிற, ஆனா கொஞ்சமா சாப்பிடுற, உன் கையில சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தல் பையில போட்டது போல வீணாயிட்டு இருக்கா, நீ வந்து நிறைய சம்பாதித்து கொஞ்சமா அனுபவிக்கிறியா? காரணம் என்ன தெரியுமா, நீ வந்து என்ன பண்றனா, என் வீடு பாழா இருக்கும் போது உன் வீடை நீ கட்டுனுங்கிறன்றார். திட்டுறாங்க. போ, புறப்பட்டு போ, மலைகளுக்கு போ, மரத்தை வெட்டு, நீ ஆலயத்தை கட்டுன்றார். நான் அதன் மேல பிரியமா இருப்பேன்றார். ஆமேன். அப்படி நீ கட்டினியனா நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்றாருங்க. ஆமேன். அல்லேலூயா. நீங்களும் நான் ஆசீர்வாதம் பெறாம இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, இந்த ஆலயத்தின் மேல பிரியமா இல்லாதது, இந்த ஆலயத்தை நெக்லெக்ட் பண்றது. ஆலய ஆராதனை, ஜப கூடுக, ஒரு உபவாச ஜபம்னா அதுக்கு வேற போனோமா பிரதர்? ஆண்டு கூட உங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஆண்டு சொன்னா பரலோகத்துல இதுக்கு வேற நான் வரணுமாப்பா, அப்படியே பார்த்துக்குப்பா நீ ஏன்னு சொன்னா விட்டுருவீங்களா? முதல் ஆளா வந்து நிக்கணும். ஆண்டவரே, சண்டை போடுறீங்கல்ல, சொல்லுங்க. நீங்களும் அப்படி இருக்கணுங்க, நம்ம அப்படி இருக்கணுங்க. நீங்க அப்படி இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமான கிருபை உங்க வாழ்க்கையில உண்டாகும். மாறாத கிருபை உங்க வாழ்க்கையில, பொய் சொல்லாதுங்க, அது நிறைவேறுங்க. 100% 100% உங்க வாழ்க்கையில் நிறைவேறுங்க. இந்த ஆலயத்தின் மேல நீங்க பிரியமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இங்க பாருங்க, கொஞ்சம் நஞ்சம் தங்க இல்ல ஆலயத்தை கட்டுறது. ஆண்டு சொல்லிட்டாரு, தாவீதே நீ கட்ட மாட்ட ஆலயத்தை, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான். ஏன்னா நீ யுத்தம் செய்து நிறைய ரத்தத்தை சிந்தின, உன் கை ரத்தம் படிஞ்ச கை, அதனால நான் உனக்கு பெர்மிஷன் தரமாட்டேன், உன் பிள்ளை கட்டுவான் அப்படின்றாரு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, சரி பிள்ளை தானே கட்டுறான், போனா அப்போ அவன் கட்டிக்கிட்டு எப்படின்னா அவன் விட்டு இல்லைங்க. தாவீது ஆலயத்தின் மேல இருந்த அந்த ஆசையில கவனிங்க, ஏராளமான தங்கத்தை, வெள்ளிய, வெண்கலத்தை சேர்த்து வச்சானா. சில ஊழியக்காரங்க சொல்றாங்க, அது எல்லாம் எடுத்தா லாரி லாரியா எத்தனையோ லாரிகளை ஏத்தலாமா, அவ்வளோ தங்கம் இருந்துச்சான். ஆமேன். அவ்வளோ தங்கம், அவ்வளோ தங்கத்தை ஆலயத்தின் மேல இருந்த பிரியத்தின் நிமித்தமா அவன் சேர்த்து வைத்தான். ஆமேன். நீங்களும் நானும் முதல்ல ஒன்று நேசிக்கணும். என்ன நேசிக்கணும்? வேதத்தை நேசிக்கணும். இல்லை சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருங்க. உங்க தியானம்லாம் வேற எங்கேயோ போயிடுது, அதில் தியானம். உலகத்தை தியானிக்காதீங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிங்க. 2வது கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆலயத்தின் மேல பிரியமா இருங்க. இந்த ஆலய கூடுகையில எப்பவுமே இந்த ஆலயத்தை பத்தி பேசுங்க, ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே சொல்லுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பெங்களூரு இப்படிப்பட்ட சபைகள்லாம் இருக்கு, நிறைய இடத்துல சில சபைகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சபை ஆராதனை அட்டன் பண்ணணும்னா அவங்க அதிகாலையில 3 மணிக்கு 2 மணிக்கே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சி வந்து அந்த ஆராதனை அட்டன் பண்ற அளவுக்கெல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ தூரத்தில் இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றவங்களாம் இருக்கிறாங்க ஆலய ஆராதனை அட்டன் பண்றதுக்கு. ஆமே. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, பக்கத்துலேயே தான் இருக்கிறோம், நம்ம எதிரிலே தான் இருக்கிறோம். அதிகாலை ஜபத்துக்கு கொஞ்சம் வாங்கம்மா, உங்களுக்கு தாம்மா ஆசீர்வாதம் அப்படின்னா, பிரதர் தூரம் பிரதர் அப்படின்றீங்க. உண்மையிலே முடியலன்னா பரவாயில்ல, நான் தப்பா சொல்லலை, உண்மையிலே சிலருக்கு பலவீனம் இருக்கு உண்மை. ஆனால் சிலர் நீங்க உண்மையிலே நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிருபைகளை நீங்க பெற முடியாது. ஆமே. டிஸ்டன்ஸை வந்து நீங்க ஒரு மேட்டரை எடுக்காதீங்க, உங்க பலவீனத்தை ஒரு மேட்டரை எடுக்காதீங்க, உங்ககிட்ட இல்லாமையே நீங்க ஒரு மேட்டரை எடுக்காதீங்க. நீங்க ஆலயத்தின் மேல பிரியமா இருங்க. எப்படா இங்க ஜபம் நடக்கும், எப்படா, நான் சொன்னேன் இல்லைங்களா, பாலியாங்கிச்சோ ஐயா சபை,
சொன்னாங்க உலகத்திலே நம்பர் 1 சபை சொன்னா, அவர் சபையில 24 மணி நேரம் ஜெபம் நடக்குது. நாங்க சிலருக்கு கோபம் வரும், நம்ம கொஞ்சம் பாஸ்டிங் ப்ரேயர்ன்ட்டா இவருக்கு வேற வேலையில் எப்போ பார்த்தாலும் நான் பாஸ்டிங் ப்ரேயர்ன்றார், எப்போ பார்த்தாலும் நான் ஜபத்துக்கு வான்றாரு, எப்போ பார்த்தாலும் நான் அந்த கூடுக இந்த கூடுகன்றாரு அப்படின்னு கோபம் வரும் என் மேலே கோவப்படாதீங்க, எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் நான் செய்கிறேன். ஆமே. அவங்க சர்ச்சில் பாலியாங்கிச்சோயா சர்ச்சில் 24 மணி நேரமும் ஜபம் நடக்குதான் இன்னைக்கும். அதனால தான் இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 சபையாக அது இருக்குது. இன்னைக்கும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. நம்ம சபையில் இந்த ஊழியக்காருக்கு வேறு வேலையே இல்லை, சபை பெருகுன்றாரு. ஏன் இன்னும் பெருகலை ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஜபம் இல்லை. தவறெல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு நம்ம மற்றவங்கள என்ன பண்ணிட முடியாதுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏங்க ஒரு நம்ம சபையில் ஒரு ஆராதனைக்கு 100 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், 100 பேரில் ஒரே ஒருத்தருடைய ஜபம் 100 பேரை தாங்குமா? சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் ஜெபிக்க அந்த ஜபத்தை நீங்கள் கையில் எடுக்கணுங்க. நான் ஏன் உங்களுக்காக ஜெபிக்கணும் பிரதர், உங்களுக்கு வேணா நீங்கள் ஜெபிச்சுங்க பிரதர் அப்படின்றீங்களா? நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா கிருபை பார்க்க முடியாது, ஆலயம் பெருக முடியாது. ஆமென். நம்ம சபை எழுப்புதல் வரணும்னா, நம்ம சபையில் பெருக்கம் வரணும்னா, நீங்கள் ஜெப வீரரா ஆலயத்தின் மேலே பிரியப்பட்டு இந்த ஆலய கூடிக்கு நீங்கள் வரணுங்க. நீங்கள் வந்து பாருங்க, முறுமுறுக்காமல் வந்து பாருங்க. சிலர் அட்டெண்டன்ஸ் போகிறதுக்காக வரீங்க. என்ன பிரதர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? சிலர் அட்டெண்டன்ஸ் போகிறதுக்காக வரீங்க. நீங்கள் அட்டெண்டன்ஸ் போகிறதுக்காக வந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வராமல் இருங்க, வராமல் இருக்கிறது நல்லது. நானும் வரேன் பிரதர். உலகத்தில் சொல்லுவாங்க என்னையும் பாரு, சொல்லுங்க, என்னையும் பாரு அப்படின்னு வரக்கூடாது. நானும் வரேன், அட்டெண்டன்ஸ் போடுறேன், பாருங்களா நானும் பாடுவேன், ஆராதனை பண்ணுறீங்களா நானும் பண்ணுவேன், போய் நேர்ப்பேன்னு போனீங்கன்னா கிருபை பெருகாது, நிச்சயமான கிருபை வராது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? தேவன் ஆலயத்தின் பேரில் பிரியமாக இருக்கிறாராம். ஆமென், ஆமென். பரலோகத்துக்கு போனீங்கன்னா இங்கே பாருங்க, இதை சொல்லும்படி என் இருதயத்தில் ஏவறார். அதனால சொல்கிறேன், இதை சொல்லும்படி என் இருதயத்தில் ஏவறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். கவனிங்க, பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிற்க வச்சு உங்களை காண்பிப்பார். நீங்கள் எத்தனை கூடுகையை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு. அன்னைக்கு அழுவீங்க, அன்னைக்கு கஷ்டப்பட்டு மார்ல அடிப்பீங்க. ஐயோ, என் தேவன் எனக்காக வச்சிருந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டுனே, இப்பேற்பட்ட மகிமையான ஆராதனையை மிஸ் பண்ணிட்டுனே அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு அழுவீங்க. அது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் ரொம்ப தயவா உங்களை பார்த்து சொல்றார், நீங்க ஆலயத்தை நேசிக்கணும், அந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற எல்லாத்துக்கும் உங்க பங்கு இருக்கணும். ஆமென், ஆமென். மூணாவது நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறவனாய் இருந்தான். ஆமென். 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் எதை பெருகுங்க? சொல்லுங்க. உங்க நாவிலிருந்து வருகிற காரியம் என்ன? முறுமுறுப்பா, கெட்ட பேச்சுங்களா, இல்லை ஸ்தோத்திரமா? ஏசப்பா கிட்ட 5000 பேருக்கு மேலே உட்காந்துக்கிறாங்க, ஏராளமான ஜனங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட கிடைச்சது வெறும் 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் சில சிறு மீன் அவர்கிட்ட கிடைச்சது. அவர் என்ன பண்ணாருங்க? கொஞ்சத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், இதையாச்சும் கொடுத்தீங்களா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணார். அந்த கிருபை பெருகுச்சுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் இல்லாமைக்காக இன்னும் முறுமுறுத்துனுக்கிறோம், இன்னமும் ஆண்டவர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னமும் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? அந்த சர்ச்சுக்கு போய் என்னங்க பிரயோஜனம் அப்படின்றோம், அங்க போய் என்ன பிரயோஜனம், என்ன நடந்திருக்கு அப்படிலாம் சொல்றவங்களா இருக்கிறோம். இல்லைங்க, நீங்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. குறைகள் இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைவா மாறும். கொஞ்சம் இருக்கா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நிறைய மாறும். ஆமென், ஆமென். நீங்க ஸ்தோத்திரம் செய்யறவங்களா இருங்க, அநேகருடைய ஸ்தோத்திரங்களால கிருபை பெருகும்.
டிபிஎம் சர்ச்சுங்கெல்லாம் காணிக்கை பெட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க. என்ன வைக்க மாட்டாங்க? ஆனால் அவங்க சபை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கும். ஆத்துமாக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலும் ஏராளமான ஆத்துமாக்கள். என்ன பிரதர், எப்படி பிரதர் அவங்க இடம் வாங்குறாங்க, எப்படி பிரதர் போஷிக்கப்படுறாங்க, எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அவங்க நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. டிபிஎம் சபை ஆட்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் போடுவாங்க. என்னங்க? இல்லாமைக்காக ஸ்தோத்திரம் போடுவாங்க. சாப்பாடு இல்லையா, ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னுவாங்க. நம்ம வாயில் வர்றதெல்லாம் ஆத்திரம். எதனா ஒன்றுனா ஆத்திரமா வருது. எங்க ஸ்தோத்திரம் வருது? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்க வாயை ஆத்திரத்துக்கு விளக்குங்க. எதனா ஒன்னா கோவப்பட்டு பேசுறது, எதனா ஒன்னா முறுமுறுத்து பேசுறது, எதனா ஒன்னா டிஸ்கரேஜா பேசுறது, நெகட்டிவா பேசுறது, இதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ணு. இல்லாமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, காத்திருப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணு, கடனுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கிருபை பெருகும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். ஆமென். அல்லேலூயா. நான் முடிச்சிடுறேன், இதுக்கப்புறம் சொல்ல விரும்பல, ஏன்னா நேரம் ரொம்ப ஆயிட்டே இருக்குது. 3 காரியம் சொல்லுங்க. நிச்சயமான கிருபைன்னா என்ன செய்யும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பொய் சொல்லாது. வெரி குட். 2வது விட்டு கொடுக்காது. 3வது விலகாது. இது வேணுமா உங்களுக்கு? பொய் சொல்லக்கூடாதா? உங்க வாழ்க்கையில சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணுமா? சொல்லுங்க. கர்த்தர் உங்களை யார் கையில விட்டு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உங்களை விட்டு விலகாம இருக்கணுமா? கிருபை வேணுமா? நிச்சயமான கிருபை வேணுமா? 3 காரியத்தை செய்யுங்க. 1, வேதத்தின் மேல வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிங்க. இப்படி வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறவங்க அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதத்தை நேசிங்க. நேசிச்சு முத்தம் கொடுங்க. வேதத்துக்கு நேசிச்சு படிங்க. ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச, நேசிச்சு படிங்க. உங்களுக்கு புது புது விஷயத்தை ஆண்டவர் சொல்லி தருவார். ஆமென். அல்லேலூயா. 2வது ஆலயத்தை நேசிங்க. தாவீது ஆலயத்தின் மேல பிரியமா இருந்தார். ஆலயத்தின் மேல, அந்த ஆலய கூடுகை மேல ரொம்ப பிரியமா இருந்தார். நீங்களும் பிரியமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். 3வது ஸ்தோத்திரம் போடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான்றோம். ஆமென். சங்கீதத்தில் எழுதுறாரா இல்லைங்களாங்க? சங்கீதம் 34 நினைக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். இங்க பாருங்க, அது எப்பேற்பட்ட சூழ்நிலை எழுது தெரியுமா? அங்க பாருங்க, அபிமெலேக்கு கிட்ட மாட்டிக்கினாரு தாவீது. யாருக்கிட்ட மாட்டினாருங்க? எதிரி ராஜாவாகி அபிமெலேக்கு கிட்ட தாவீது மாட்டினாரு. தாவீது மாட்டினோன்னா இப்போ அவ்வளவுதான், அவன் செத்தான். கதை முடியும் போது இவன் என்ன பண்ணிட்டான்? ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீ ஒரு பைத்தியக்காரனை போல நடினோடனே இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறார். நடிச்சவன அபிமெலேக் பாக்குறான். பார்த்த உடனே திட்டுறான் அவங்க வேலைக்காரன், ஏண்டா நம்ம ஊர்ல பைத்தியக்காரன் இல்லைன்ட்டாடா, வெளியூர்ல இருந்து பைத்தியக்காரனை பிடிச்சி வந்துருங்க, அவனை அமுச்சு விட்றா அப்படின்னு ஜீவன் தப்ப தாவீது ஓடி வரான். ஓடி வந்து என்னங்க பண்ணிருக்கணும்? நீங்களும் நானும் தான் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தோடனே எனக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் நடக்கும், என் வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடக்கும், சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அப்படியே 4-5 நாளுக்கு ஜபமே பண்ணாம அப்படியே முடங்கி இருந்திருப்போம். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சங்கீதம் பாடுறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்ற 103வது சங்கீதத்துல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன பண்ணாது? நீ நம்ம சொல்லலாமா? அப்படியே முழங்கால் படிடுறீங்களா? முழங்கால் படிடுறீங்களா? திருவிருந்துக்கு போக போறோம், கம்யூனியன் எடுக்க போறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. எல்லாரும் சேர்ந்து, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா,
நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீ. எல்லா கையில தட்டி பாடுங்க. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாத பாவா. இன்னைக்கு அந்த கிருபை பெற்றுக்கொண்டுதான் நீங்க போனோம். எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க. முடியாத பாவா தெரியாது. கிருபையை கொடுத்துருங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா. தாவீது கர்லன்னு நிச்சயமான கிருபைகளை தருவேன்னு சொன்னீங்களே, நாங்க உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஓடணும் ஆண்டவரே. எங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்க ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் உங்க கிருபையை பெற்றுக்கொண்டு ஓடுகிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. கைகளை தட்டி எல்லாம் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி கிருபை நிரப்பட்டும், இப்படி கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தாவீது கர்லின நிச்சயமான கிருபை, தாவீது கர்லின மாறாத கிருபை, பொய் சொல்லாத கிருபை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின கிருபை, விலகாத கிருபை, மனுஷங்கிட்ட விட்டு கொடுக்காத, சாத்தான் இடத்துல விட்டு கொடுக்காத அதே கிருபை, நிச்சயமான கிருபை, ஒழிந்து போகாத கிருபை ஒவ்வொருடைய சிரசின் மேல வந்து அமரட்டாண்டவரே. ரபா பா 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 ஷபா பா 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 ரெபே பெபே தானா ரகா ரகாதானா ரியாந்தானரோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தமாக போறோம். அப்படியே ஒப்பு கொடுங்க. வேதாகமத்திலிருந்து திருவிருந்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெப நிலையில் இருங்க. ஒருத்தரும் நீங்க அந்த பிரசனத்தை இழந்து போகாதீங்க. அந்த பிரசனத்திலேயே அப்படி நிலைச்சிருங்க, பிரசனத்திலேயே இருங்க. திருவிருந்தை குறித்து தானே வேதத்திலிருந்து சில பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்திரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்,